உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், ஒரே ஒரு பதில்தான். எதற்காக என் இதயத்தில் ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது? பதில் கூறுங்கள். என்னால் தாங்க முடியவில்லை. அந்த குதா மீது ஆணை, தயவு செய்து எனக்கு பதிலை கூறிவிடுங்கள். நீங்கள் தினமும் வணங்கும் அந்த கண்ணன் மற்றும் காளி மாதாவின் மீது ஆணை, உங்கள் தந்தையாரின் மீதும் ஆணை. நீங்கள் யார் யாரை நம்புகிறீர்களோ மற்றும் உங்கள் மீது யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆணையாக கேட்கிறேன். கூறுங்கள் என்னிடம், உங்களுக்கு அவனை தெரியுமா? நான் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் கூறுங்கள். ஆம். உங்களுக்கு அவனை நீக்கவதற்கு முன்பாகவே தெரியுமா? எனக்காக இல்லை என்றாலும் உங்கள் கிருஷ்ணர் மீது இட்ட ஆணைக்காகவாவது கூறுங்கள் ஜோதா பேகம். அவனை எப்போதிலிருந்து தெரியும்? எப்போதிலிருந்து தெரியும்? சிறு வயதிலிருந்து. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் அவனை விரும்புகிறீர்களா, நேசிக்கிறீர்களா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை கூறுங்கள் ஜோதா. மரியாதையாக பதிலை கூறுங்கள். நீங்கள் அவனை நேசிக்கிறீர்களா? ஆம். நீங்கள் என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் ஜோதா பேகம். இன்னொரு ஆணுடன் முறையற்ற தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு பிறகு அதை ஒப்புக்கொண்டு நீங்கள் நமது உறவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் இன்று என்னை மட்டுமல்ல, முகலாய சாம்ராஜ்யத்தை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள். உங்களது தந்தையையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள். மிகவும் முக்கியமாக இன்று உங்கள் ராஜபுத்திர குலமே தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்துவிட்டது. உங்கள் மீது எனக்கு காதல் பிறந்தது ஜோதா பேகம். எனக்கு உங்கள் மேல் காதல் பிறந்தது ஜோதா பேகம். ஆனால் நீங்கள் உங்கள் தரம் கிட்ட செயலால் அதை ஊதி அணைத்து விட்டீர்கள். அந்த குதாவிற்காகவாவது நான் உங்களை இந்த உறவில் இருந்து விடுவிக்கின்றேன். நாளை காலை சூரியன் உதயத்திற்கு முன்பாக தாங்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். கூறு என் திறமையான அடிமையே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? ஜோதா பேகத்துடைய நிலைமை எவ்வாறு உள்ளது? நான் ஷெஹன்ஷாவிடம் உண்மையை கூறி இருப்பேன். ஆனால் இனி நான் கூறுவதற்கும் அவர் கேட்பதற்கும் எந்த அர்த்தமும் இல்லை மூர்த்தி. நான் அவரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இனி எனக்கு இங்கு இடமில்லை என்று அவர் கூறிவிட்டார். இனி இந்த மாளிகையில் நான் என்ன செய்ய போகின்றேன் மூர்த்தி? அவர் அழவில்லை, தன் தலையெழுத்தை நொந்து கொண்டிருக்கிறார். ஷெஹன்ஷாவுடைய வார்த்தைகள் ஜோதாவின் இதயத்தை சுக்குநூறாக்கிவிட்டன. ஷெஹன்ஷா ஜோதாவை ஆக்ராவை விட்டு வெளியேறும்படியும் சொல்லியாகிவிட்டது. என்ன? உண்மையாகவா? இது மிகவும் நல்ல செய்தி. அந்த ஜோதா சென்று விட்டாளா இல்லையா? அவளது பொருட்கள் புறப்பட்டு விட்டதா இல்லையா? உண்மையை கூறட்டுமா பேகம் சாஹிபா? ஜோதா பேகம் படும் பாட்டை பார்த்து கொண்டிருந்தால் என் மனம் உருகுகின்றது. சிறிதும் சகிக்க முடியவில்லை. பாவமா? நீயும் ஜோதாவின் மாயையில் விழுந்து விட்டது போல் தெரிகிறது. இல்லை இல்லை பேகம் சாஹிபா, நிச்சயமாக இல்லை. உனது தகுதியை மறந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் நீ
நீ இன்னமும் எனது அடிமை என்பதை மறந்து விடாதே. ஜோதா பேகத்திற்கு விசுவாசி போல் நடித்து நடித்து உண்மையிலேயே அவளுக்கு சேவகியாகி விட்டாயா? இல்லை பேகம் சாஹிபா, இப்பொழுதும் நான் உங்கள் விசுவாசிதான். என் விசுவாசத்தின் மீது தயவு செய்து கேள்வி எழுப்பாதீர்கள். என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? பேகம் ருக்கையா, என்ன செய்கிறீர்கள்? இது நீங்கள் மகிழ வேண்டிய நாள், கொண்டாட வேண்டிய நாள். ஆனால் நீங்கள் அவள் மீது கோபம் கொள்கிறீர்களே. பேகம் ருக்கையா, ஒரு வழியாக ஜலாலுக்கு ஜோதா மீது இருந்த மயக்கம் தெளிந்து விட்டது. இனி இந்த மாளிகையில் அந்த ஜோதா அதிக காலம் இருக்க போவதில்லை. இல்லை இல்லை, அதிக காலம் இல்லை மகாமங்கா. இந்த ஒரு இரவு மட்டும்தான். இப்பொழுதுதான் ஹோஷியார் கூறினார், ஜலால் ஜோதாவை இந்த மாளிகையை விட்டு செல்லும்படி கட்டளையிட்டு விட்டாராமே. மாஷா அல்லாஹ், எவ்வளவு நல்ல விஷயத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். வா, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த சம்பவம் ஜலாலின் கண்களை திறந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது ருக்கையா. என் இதயத்தில் கை வைத்து சொல்கிறேன், உங்களை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னையும் நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பலமுறை யோசித்திருக்கிறேன், நமக்கு நல்ல காலம் பிறக்குமா பிறக்காதா என்று. ஆனால் அல்லாஹ் நமக்கு விரைவில் அதை கொடுத்து விட்டான். வந்தவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய அண்ணன் தான் என்று ஷெஹன்ஷாவிடம் கூறப் போகிறேன். சுஜாமல் அண்ணாவிற்கு அளித்த வாக்கு என்னால் மீற முடியாது, மீற முடியாது, மீற முடியாது. ஜோதா, எழுந்திரு ஜோதா. நீ யார்? ஷெஹன்ஷா உன்னை மிகவும் காயப்படுத்தி விட்டாரா? உன் மனசாட்சி கூட உனக்கு அடையாளம் தெரியவில்லை? நான் உன் எண்ணங்களின் வடிவம், உனது ஆத்மாவின் குரல். உன்னை மயக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு தான் இங்கு வந்திருக்கிறேன். எழுந்திரு ஜோதா. நிலைமை மோசமாவதற்கு முன்பு ஷெஹன்ஷாவிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் கூறு. இல்லை, அவர் என் பேச்சை கேட்க மாட்டார். நான் கட்டுக்கதை கூறுவதாக அவர் நினைப்பார். என் மீது இருந்த நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. அதோடு இந்த விவகாரம் அவரை மிகவும் காயப்படுத்தி விட்டது. அற்புதம், பிரமாதம் ஜோதா, பிரமாதம். ஷெஹன்ஷா மிகவும் காயப்பட்டு விட்டாரா? பிறகு உன்னுடைய காயம்? ஷெஹன்ஷா உன்னுடைய கற்பையே சந்தேகப்பட்டு உன்னை காயப்படுத்தி விட்டார். உன் இதயத்தை காயப்படுத்தினார். பிறகும் ஷெஹன்ஷாவை பற்றி எதற்கு கவலைப்படுகிறாய்? இல்லை, நான் தான் அவரை காயப்படுத்தினேன். உண்மையை அவரிடம் மறைத்து விட்டேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்காமல் நான் மறைத்து விட்டேன். நேரடியாக பார்த்த பிறகு யாராக இருந்தாலும் சந்தேகம் வரத்தான் செய்யும். என்னுடைய மௌனம் அவரை மிகவும் காயப்படுத்தி விட்டது. ஒரு பெண்ணுக்கு மிகவும் முக்கியமானது அவளுடைய கற்பு. உன்னுடைய மானம் உனக்கு மிகவும் முக்கியமாகும். என்ன பெண் நீ ஜோதா? நீ ஒரு ராஜபுத்திரியா? ஷெஹன்ஷா உன்னுடைய மானத்தையும் கற்பையும் களங்கப்படுத்தி விட்டார். இருப்பினும் அது உனக்கு தவறாக தோன்றவில்லையா? உனக்கு தெரியாமல் ஷெஹன்ஷா மீது காதல் வந்து விட்டதா? அதுதானே உண்மை. நீ ஷெஹன்ஷாவை காதலிக்கின்றாயா ஜோதா? என்னுடைய கேள்விகளுக்கு பதிலை கூறு. இதற்கு முன் பலமுறை ஷெஹன்ஷா உன்னிடம் தன் காதலை கூற வந்தார். உனக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தார். உன்னை மன்னிக்கவும் செய்தார். ஆனால் இவ்வளவு காலம் அவருடைய காதலை நீ கண்டு கொள்ளவில்லை. இப்பொழுது அவர் உன் பேச்சை எப்படி கேட்பார்? உன்னை அவர் நம்ப வேண்டுமா? அவர் உன்னை நம்ப வேண்டும் என்று நீ எதற்காக நினைக்கின்றாய்? நான் கூறவா? உனக்கு ஷெஹன்ஷா மீது கோபம் இல்லாததால் அவரை பார்த்தால் உனக்கு பயமில்லை. ஷெஹன்ஷா உன்னை நம்பாமல் உன் கற்பின் மீது சந்தேகம் கொண்டதால் மட்டும்தான் நீ கவலைப்படுகிறாய். இதுதான் உண்மை ஜோதா. ஆனால் அவர் மீது உனக்கு காதல் இருக்கிறது. உண்மையை கூறினால் அவர் மனம் காயப்பட்டுவிடும் என்று நீ உண்மையை கூறாமல் அவரிடம் மறைக்கின்றாய். நீ மறைத்ததற்கு இதுதான் காரணம். இல்லை, நீ கூறுவது உண்மையல்ல. எனக்கு அவர் மீது காதலும் இல்லை. அவரிடம் எதையும் விவரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என் அண்ணனை காப்பாற்றத்தான் அவ்வாறு செய்தேன். அவர் நலமாக பாதுகாப்பாக இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த ஆக்ராவை விட்டு, இந்த மாளிகையை விட்டு சென்று விடுவேன்.
இங்கிருந்து ஏன் செல்ல நினைக்கிறாய் என்றால் ஷெஹன்ஷா உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே ஜோதா. நீ ஷெஹன்ஷாவை காதலிக்கின்றாய், இதுதான் உண்மை. அவர் மீது உனக்கு காதல் பிறந்து விட்டது. யார் தலையை வெட்டி காளி தேவிக்கு சமர்ப்பிக்க நினைத்தாயோ அவர் மீதே உனக்கு காதல் வந்து விட்டது. உங்கள் நகைகளை யார் திருடினானோ அவன் யாராக இருந்தாலும் அவன் தலையை வெட்டி உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன். இதனால்தான் ஷெஹன்ஷா உன் மீது பழி சுமத்தியும் அவர் மீது உனக்கு கோபம் ஏற்படவில்லை. அவர் கையில் ஏற்பட்ட காயத்தை நினைத்து வருத்தப்பட்டாய். பிறகு எதற்காக அவர் கையில் காயம் ஏற்பட்ட பொழுது எதற்கு நீ கண் கலங்கினாய்? அதன் காரணத்தை நீயே எனக்கு கூறு. உன்னை நம்பாத ஒருவர் மீது உனக்கு ஏன் காதல் வந்திருக்கிறது என்று நீயே கூறு. இனி என்ன செய்ய போகிறாய்? ஒரு புறம் உன்னுடைய அண்ணன், இன்னொரு புறம் உன்னுடைய ஷெஹன்ஷா. இதற்கு நடுவில் உன்னுடைய மனம். உன்னிடம் இருப்பது 2 வழிகள்தான். ஒன்று, உன் அண்ணனை நீ காப்பாற்றுவது. இன்னொன்று, அனைத்து உண்மைகளையும் நீ ஷெஹன்ஷாவிடம் கூறிவிடுவது. 2வது வழி, உன் ஆசைகளை விட்டுவிட்டு இங்கிருந்து சென்றுவிடு. நீ அளித்த வாக்கை மீற முடியாது என்றால் ஷெஹன்ஷாவும் அவருடைய ராஜ்யமும் அவமானப்படுவதை தடுக்க முடியாது. நீ இங்கு இருப்பதால் எந்த பயனும் இல்லை ஜோதா. இங்கிருந்து சென்றுவிடு. சென்றுவிடு ஜோதா. இங்கு உனக்கு யாருமே இல்லை. சென்றுவிடு இங்கிருந்து. சென்றுவிடு ஜோதா. இந்த ஆக்ராவில் உனக்கு யாரும் இல்லை. ஜோதா, ஷெஹன்ஷா மிகவும் கோபமாக உள்ளார். உன் அண்ணனை அவர் உயிரோடு விட மாட்டார். ஜோதா, இன்னும் நேரம் இருக்கிறது. சென்று ஷெஹன்ஷாவிடம் உண்மைகளை கூறிவிடு. நான் ஷெஹன்ஷாவிடம் பேச வேண்டும். அப்பொழுது அவர் கோபமாக இருந்தார். நான் சொல்வதையும் அவர் கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவரிடம் உண்மையை கூறித்தான் ஆக வேண்டும். அண்ணனுடைய வாக்கை மீறுவது ஒரு புறம் இருக்கட்டும், இங்கு அண்ணன் தங்கை உறவே களங்கப்பட்டு நிற்கின்றது. நான் உண்மையை கூற முடியாமல் இருந்தேன் என்று கூற வேண்டும். என் வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு உறவு களங்கப்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. பேகம் ஜோதா, இந்த நேரத்தில் எங்கே செல்கிறீர்கள்? நான் ஷெஹன்ஷாவை சந்தித்து ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். வேண்டாம் பேகம் ஜோதா, அந்த குதாவிற்காக அவரை சந்திக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது ஜலால் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்றால் நீங்கள் அதை யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கோபத்தால் அவருக்கு பித்து பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் அவரை தனியாக விடுவதுதான் நல்லது. ஆனால் மகாமங்கா அவர்களை அவரை நான் சந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அவர் சந்தேகத்தை போக்க வேண்டும். அவரை நான் சந்தித்த பிறகு அவருடைய கோபம் குறையும். என்னை நம்புங்கள். ஏன் இவ்வாறு அடம் பிடிக்கிறீர்கள் ஜோதா? சூடாக இருக்கும் உலோகத்தை தணிக்க நினைத்து நாம் தண்ணீரை தெளித்தால் அது எண்ணெயை போல் கொப்பளித்து நம் கைகளையே புண்ணாக்கிவிடும். இப்போது ஷெஹன்ஷாவிடம் தயவு செய்து செல்லாதீர்கள். கேட்காமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நிலைமை மோசமாவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதேபோல் அவரை சந்தித்து நான் உண்மையை கூறாத வரையில் அவருக்கு மன நிம்மதி கிடைக்காது. நான் ஷெஹன்ஷாவை சந்தித்து அந்த ராஜபுத்திரன் வேறு யாருமல்ல, என்னுடைய பேகம் ஜோதா. யாரும் தன்னை சந்திக்க கூடாது என்று ஷெஹன்ஷா கட்டளையிட்டிருக்கிறார். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அவரை சந்திக்க செல்லக்கூடாது. நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் நீங்கள் சிறிது நேரம் இங்கு காத்திருங்கள். ஷெஹன்ஷாவிடம் நீ உண்மையை தெரிவிக்க துடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் நன்றாக அறிவேன் ஜோதா. ஆனால் என்னை மன்னித்து விடு. இந்த சந்தேகம் தீர்ந்து விட்டால் எனது குறிக்கோளை பிறகு நான் அடையவே முடியாது. நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். ஜலால், இங்கிருந்து சென்று விடுங்கள். தாங்கள் இங்கே வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை பெரியம்மா. ஆனால் நான் இப்போது யாரையும் சந்திக்கவோ அல்லது பேசவோ விரும்பவில்லை பெரியம்மா. சென்று விடுங்கள். ஜலால், உன்னை பேகம் ஜோதா சந்திக்க விரும்புகிறார். அவளிடம் கூறுங்கள், அவளை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று. நானும் அதையேதான் அவரிடம் கூறினேன். ஆனால் அவர் என்ன கூறினார் என்றால், உன்னுடைய சந்தேகத்தை போக்க நினைக்கிறாராம். அதோடு உன்னிடம் மன்னிப்பும் கேட்க விரும்புகிறாராம். உன்னை அவரே தவறாக இருக்கும் பொழுது எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுங்கள்.
அவர் செய்த ஒவ்வொரு தவறுகளும் மன்னிக்க முடியாத குற்றமாகும். அதனால் அவளின் முகத்தை பார்க்க நாம் விரும்பவில்லை என்று தாங்களே அவளிடம் கூறுங்கள். அதுதான் அவளுக்கும் நல்லது. ஜலால், நான் இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் ஒன்று கூறவா மகாமங்கா? நேற்று எனக்கு ஆனந்த மிகுதியால் உறக்கமே வரவில்லை. இன்னும் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைய போகிறேனோ என்று தெரியவில்லை. நானும் ஒரு விஷயத்தை கூறவா? நான் வெகு நாட்கள் கழித்து ஆனந்தத்தால் நிம்மதியாக உறங்கினேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் அத்தை அவர்களே. ஷெஹன்ஷாவை மனதார நம்புங்கள். அவர் மிகவும் தெளிவானவர் என்பதை நான் நம்புகிறேன். விரைவில் இதற்கான மார்க்கத்தை அவர் கண்டுபிடிப்பார். இல்லை சலிமா பேகம், இனி ஜோதா பேகத்தின் விஷயத்தில் எந்த தீர்வும் இருக்காது. அவர்களுக்குள் புரிந்து கொள்வதில் பிரச்சனை வந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஜோதா ஜலாலிடம் உண்மையை மறைத்திருக்க கூடும். ஆனால் ஜோதா தவறான செயலில் ஈடுபட மாட்டாள். அதை என்னால் நிச்சயம் ஒப்புக்கொள்ள முடியாது. எனக்கு அவள் மீது நம்பிக்கை உள்ளது. ஜோதா ஜலாலின் மனதை காயப்படுத்தவே மாட்டாள். நானும் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் ஜோதா அப்படி செய்திருக்க முடியும் அத்தை அவர்களே. தயவு செய்து தாங்கள் பொறுமையாக இருங்கள். உண்மை விரைவில் வெளிவந்துவிடும். ஆமீன். ஆனால் ஜோதா பேகம் எங்கிருக்கிறாள்? எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெஹன்ஷா மாண்புமிகு பாட்ஷா அவர்கள், ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அக்கா அவர்களே, அந்த ராஜபுத்திரனை இங்கே கொண்டு வாருங்கள். உத்தரவு ஹுசூர். சிப்பாய்களை திலாவர் கானை அழைத்து வாருங்கள். அக்கா அவர்களே, அவனிடம் நான் தனியாக பேச விரும்புகிறேன். தங்கள் ஆணை ஷெஹன்ஷா. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. என்னவாயிற்று? ஹுசூர், அந்த ராஜபுத்திரனை தங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்த கொண்டு வந்த பொழுது அவன் எங்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி விட்டான். ஒரே ஒரு ராஜபுத்திரனை பிடித்து வைக்க உங்கள் உடம்பிலும் உங்கள் வாளிலும் தெம்பில்லையா? இனி உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை நானே சென்று பிடிக்கிறேன். பாவம் அந்த சுஜாமல், அவனால் மரணத்திலிருந்து தப்ப இயலாது. அக்கா அவர்களே, அவனை நான் விடப்போவதில்லை. அவன் தலையை வெட்டி இங்கே கொண்டு வருவேன். அவனை 4 புறங்களிலும் சுற்றி வளையுங்கள். இன்னொரு விஷயம், அவன் உயிரை நான் தான் பறிப்பேன். இதுவரை நான் பலரை தண்டித்திருக்கிறேன், பலரை வெட்டி எரிந்திருக்கிறேன். ஆனால் இவனை கொல்வதற்கு முன்பாக இவன் கண்களில் நான் மரண பயத்தை பார்க்க விரும்புகிறேன். வாருங்கள் சிப்பாய்களே, ஷெஹன்ஷாவை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அக்கா அவர்களே, அவனை விட்டு விடாதீர்கள். அவன் எனக்கு கிடைத்தாக வேண்டும்.
உனக்கு என்ன தைரியம்? இன்று நான் உன்னை உயிரோடு விடப்போவதில்லை. இன்று நீங்களும் என்னை நெருங்க முடியாது, மரணமும் நெருங்காது. வேண்டுமென்றால் முயற்சித்து பாருங்கள். ஷகன்ஷா, சுஜாமல் இன்று உங்களிடமிருந்து தப்பித்துச் செல்லலாம். ஆனால் நீங்கள் இன்று மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது.